அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரிகளை மொத்தம் 145% உயர்த்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள 60 நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் 10% முதல் 50% வரையிலான வரிகள் நேற்று முன்தினம் நடைமுறைக்கு வந்தன. இதில் சீன பொருட்களுக்கு 104% வரி விதிக்கப்பட்டது. இருப்பினும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 34% வரி விகிதத்தை நேற்று முதல் 84% ஆக அதிகரிக்க சீனா முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் வரி உயர்வுக்கு பதிலளிக்கும் விதமாக சீன இறக்குமதிகள் மீதான 104 வரியை 125% அதிகரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி முன்னைய 20% வரி உட்பட அனைத்து வரிகளின் மொத்தம் 145% என்று வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் சுமார் 60 நாடுகள் மீதான தனது தீர்வை வரிகளை 90 நாள் இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் பரவும் நிமோனியா வகை நோயினால் அந்நாட்டு அரசு சுகாதார அவசர நிலை அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 5 பேருக்கு லெகியோனையர்ஸ் எனும் நோயின் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மேலும் அவர்கள் 5 பேரும் சிட்னியின் மத்திய வர்த்தக மாவட்டத்திற்கு சென்று திரும்பியதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் அனைவருக்கும் கடந்த மார்ச் 30 முதல் ஏப்ரல் 4 வரையிலான காலகட்டத்தில் இந்த நோய்க்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த தொற்று பரவியதற்கான மூல காரணம் என்னவென்று தெரியவராத நிலையில் அதனை கண்டுபிடிக்க முயற்சியில் அந்நாட்டு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். லெகியோனையர்ஸ் என்பது லெகியோனெல்லா எனும் நன்னீரில் வாழும் பாக்டீரியாவினால் ஏற்படும் ஒரு வகையான நிமோனியா காய்ச்சலாகும். இந்த பாக்டீரியாக்கள் மனித உடம்பினுள் சென்ற 2 தொடக்கம் 10 நாட்களுக்குள் தலைவலி, காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற அறிகுறிகளை வெளிக்காட்ட துவங்கும் என வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர். அத்துடன் காற்றில் பரவும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 5 தொடக்கம் 10% உயிரிழக்கும் அபாயம் உள்ளதெனவும், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்பட்டு அதற்கு முறையான சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் 80% வரையில் உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவில் டின்களில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டின்களில் அடைக்கப்பட்ட ஓர் உணவுப் பொருளின் விலை 40 சதங்களினால் உயர்வடையும் என ஒன்டாரியோவில் இயங்கும் முக்கிய உணவுப் பொருள் பதப்படுத்தும் நிறுவனங்களில் ஒன்றான சன்ஃப்ரைட் ஃபுட்ஸ் இன்க் நிறுவனம் எச்சரித்துள்ளது. இது உலகளவில் உள்ள மிகப்பெரிய தக்காளி பதப்படுத்தும் நிறுவனங்களில் ஒன்றாகும். இந்த தக்காளிகளை சந்தைக்கு அனுப்புவதற்கு பெரும்பாலான டின் மூடிகள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றது என நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ஜான் ஜாக்கோபெல்லி கூறியுள்ளார். இந்நிலையில் உருக்கு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி விதித்த சுங்க வரி காரணமாக இவ்வாறு பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அமெரிக்காவிலிருந்து டின்களை உற்பத்தி செய்ய மூலப்பொருள் கொள்வனவு செய்யும் போது வரி காரணமாக கூடுதலான தொகை செலுத்த நேரிடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது மகள் சைமா வாஜேத் புதுல் உள்ளிட்ட 17 பேருக்கு எதிராக அந்நாட்டு நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியமை தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டின் கீழே பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் மாணவர்கள் போராட்டம் காரணமாக அந்நாட்டு பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். இதனையடுத்து ஷேக் ஹசீனாவை தங்களிடம் ஒப்படைக்குமாறு பங்களாதேஷ் இடைக்கால அரசு இந்தியாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது.
இந்நிலையில் ஷேக் ஹசீனா மகள் சைமா பாஜெத் புதுலோ ஆகியோர் மீது அந்நாட்டின் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு சட்டவிரோதமாக குடியிருப்பு நிலத்தை கையகப்படுத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் இருவரும் தலைமறைவாக இருப்பதாக ஊழல் தடுப்பு ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட டாக்கா சிறப்பு நீதிமன்றம் இருவருக்கும் எதிராக பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பான குற்றச்சாட்டை விசாரிக்க மே மாதம் 4ஆம் தேதி விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு பங்களாதேஷின் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து 155 சீன குடிமக்கள் போராடுவதாக உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இந்த வார தொடக்கத்தில் 2 சீனர்கள் பிடிக்கப்பட்டதை அடுத்து அவரது கருத்துக்கள் வந்துள்ளன. சீனா ரஷ்யாவிற்கு மனித வளத்தை வழங்குவதாக உக்ரைனின் முதல் அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டை இது குறிக்கின்றது. தன்கிழமை பத்திரிகையாளர்களிடம் பேசிய ஜெலன்ஸ்கி தனது அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மோதலில் இன்னும் பல சீன நாட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர் என்ற தனது கூற்றை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். சீன பிரச்சினை தீவிரமானது என்று அவர் கூறினார். கடவுச்சீட்டு தரவுகளுடன் 155 பேர் குடும்ப பெயர்களுடன் உள்ளனர். 155 சீன குடிமக்கள் உக்ரைன் பிரதேசத்தில் உக்ரைனியர்களுக்கு எதிராக போராடுகிறார்கள் என்று அவர் தெரிவித்தார். ரஷ்ய சமூக ஊடகங்களில் சீன குடிமக்களை ஆட்சேர்ப்பு செய்து வருவதாகவும் அதிகாரப்பூர்வமாக பெய்யிங்குக்கு இது பற்றி தெரியும் என்றும் அவர் கூறினார். ஜெலன்ஸ்கியின் கூற்றுப்படி ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டதாக கூறப்படும் நபர்கள் உக்ரைனில் உள்ள போர்க்களத்திற்கு அனுப்பப்படுவதற்கு முன்பு மாஸ்கோவில் பயிற்சி பெறுகிறார்கள். அத்துடன் இடம்பெயர்வு ஆவணங்கள் மற்றும் கட்டணத்தையும் பெறுகின்றார்கள். பிடிபட்ட 2 சீன வீரர்களிடம் விசாரணை நடத்துவது போன்ற ஒரு காணொளியையும் அவர் எக்ஸில் வெளியிட்டார். இதேவேளை இன்று வியாழக்கிழமை இது தொடர்பில் பதிலளித்த சீன அரசாங்க செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் சீனாவின் பங்கை சரியாகவும் நிதானமாகவும் புரிந்து கொள்ளவும் பொறுப்பற்ற கருத்துக்களை வெளியிட வேண்டாம் என்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்துகிறோம் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் ஆலோசகர்களாக உள்ள எலான் மஸ்க் மற்றும் பீட்டர் நவரோ ஆகியோருக்கு இடையில் மோதல் போக்கு நிலவுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பீட்டர் நவரோ எலான் மஸ்கின் மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லா குறித்து தவறான முறையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இதனை அடுத்து நவரோ ஒரு முட்டாள் என மஸ்க் கூறினார். குறித்த இருவருக்கும் இடையிலான சண்டை டொனால்ட் டிரம்பின் வட்டத்திற்குள் சிறிய பிளவை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை டொனால்ட் டிரம்பின் புதிய வரி கொள்கை தொடர்பில் அமெரிக்கர்கள் இரட்டை நிலைப்பாட்டில் உள்ளனர். சிலர் டொனால்ட் டிரம்பை ஆதரிக்கும் அதேவேளை சிலர் அவருக்கு எதிராக போராட்டங்களிலும் களமிறங்கியுள்ளனர். டொனால்ட் டிரம்ப் தற்போது சீன இறக்குமதிகள் மீது 145% வரியை விதித்துள்ளதால் சீனாவின் பொருட்கள் நம்பியிருக்கும் அமெரிக்காவின் சிறு வணிகங்கள் பாதிப்படைய தொடங்கியுள்ளன. நியூயார்க்கின் கட்சன் ஆற்றில் ஹெலிகாப்டர் ஒன்று விழுந்து நொறுங்கியுள்ளது. இந்த விபத்தில் குறைந்தது 6 பேர் வரை உயிர் இழந்திருக்கலாம் என நியூயார்க் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்துக்கு உள்ளான ஹெலிகாப்டரில் 3 குழந்தைகள் மற்றும் 3 பெரியவர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. எனினும் ஹெலிகாப்டருக்குள் எத்தனை பேர் இருந்தனர் என்பதை இன்னும் சரியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று மத்திய விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் நியூயார்க் தீயணைப்புத்துறை, கடல் மற்றும் நில மீட்பு பிரிவுகள் விபத்து நடந்த இடத்தில் கடமையாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் சிறைகளில் பல மாதங்கள் இருந்த பலஸ்தீன சிறைவாசிகள் தங்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வன்முறைகள் குறித்த தகவல்களை பகிர்ந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இடையில் இரு தரப்பிற்கும் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டு இருந்தது. இருப்பினும் இப்போது போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்து மீண்டும் இருதரப்பும் மாறி மாறி தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. இதேவேளை போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிவதற்கு முன்பு இருதரப்பும் தங்கள் வசம் இருந்த பலரை விடுவித்தனர். அதன் ஒரு பகுதியாக இஸ்ரேல் ராணுவம் 5 பலஸ்தீன கைதிகளை விடுவித்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தின் பிடியில் இருந்தபோது
தங்களை எந்த அளவுக்கு மிக மோசமாக மனிதாபிமானம் அற்ற முறையில் நடத்தினர் என்பது குறித்த விவரங்களை ஆண்கள் பகிர்ந்து கொண்டுள்ளனர். இஸ்ரேல் கமாஸ் போர் தொடங்கிய சில மாதங்களில் இவர்களை இஸ்ரேல் கைது செய்திருக்கின்றது. இஸ்ரேலின் சட்டவிரோத போராளிகள் சட்டத்தின் கீழ் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சட்டத்தின் கீழ் இஸ்ரேலால் யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் என்பதோடு எந்தவொரு குற்றச்சாட்டும் இல்லாமல் காலவரையறை இன்றி சிறையிலும் வைத்திருக்க முடியும். இந்த சட்டத்தின் கீழ்தான் இவர்களை மாதக்கணக்கில் இஸ்ரேல் ராணுவம் எந்தவொரு குற்றச்சாட்டும் இல்லாமல் சிறையில் வைத்திருக்கிறது. சர்வதேச ஊடகத்தினர் இவர்களுடன் பேசிய போது அவர்கள் பல அதிர்ச்சி சம்பவங்களை விவரித்துள்ளனர். 5 பேரையும் ஆடைகளை கழற்றுமாறு குறிப்பிட்டுள்ளனர். கண்களை காட்டி விலங்கு போட்டு மிக மோசமாக தங்களை இஸ்ரேல் ராணுவம் அடித்து தாக்கியதாக தெரிவித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் மின்சாரம் மூலம் நாய்களை ஏவிவிட்டு நாங்கள் சித்திரவதை செய்ததாக தெரிவித்துள்ளனர். இஸ்ரேல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட முகமது அபு தபிலே தெரிவிக்கையில், என் மீது கெமிக்கலை போட்டனர். நொடியும் யோசிக்காமல் தீ கூட வைத்து விட்டனர். பிறகு தீயை அணைக்கின்றேன் என சொல்லிக்கொண்டு அவர்கள் அனைவரும் என்னை மாறி மாறி மிருகத்தை போல அடித்து துன்புறுத்தினர். மற்றொரு நாள் தன் மீது இன்னொரு கெமிக்கலை ஊற்றியதாகவும் அதை நீக்கவே 1.5 நாள் ஆனது என குறிப்பிட்டுள்ளார். அப்துல் கரீம் முஸ்தாகா என்ற மற்றொரு நபர் தெரிவிக்கையில், பலஸ்தீனியர்கள் மீது அவர்கள் இரக்கமே காட்ட மாட்டார்கள். எங்களை கட்டி வைத்து மிருகத்தை அடித்தது போல அடித்தனர். ஏதோ நாங்கள்தான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியதைப் போல காட்டுமிராண்டித்தனமாக அடித்தனர். யாரும் எங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்கவில்லை. பல நேரங்களில் மருத்துவ உதவி கூட தரவில்லை என தெரிவித்துள்ளார். மற்றொரு நபர் தெரிவிக்கையில், இஸ்ரேல் வீரர்கள் பாலஸ்தீனர்கள் மீது எச்சை துப்பி காதில் கேட்க முடியாத வார்த்தைகளில் திட்டுவார்களாம். மேலும், எங்கள் குழந்தைகளுக்கு என்ன செய்தீர்களோ அதை நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செய்வோம் என்றும் மிரட்டுவார்களாம். மருத்துவ உதவி எதுவுமே கிடைக்காது. இதனால் சிறையிலேயே வைத்து பல பலஸ்தீனர்கள் உயிரை விட்டனர். சில நேரம் பாலஸ்தீன இளைஞர்களின் ஆடைகளை கழற்றச் சொல்லி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபடச் சொல்வார்கள். இதை ஒரு தண்டனையாகவே அவர்கள் கொடுப்பார்கள். மேலும் இஸ்ரேல் வீரர்கள் தலைகள் மற்றும் கண்கள், காதுகள் போன்ற மென்மையான பகுதிகளை குறிவைத்து தாக்கினார் என்றும் குறிப்பிட்டனர்.